إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمدك يا من شرح صدورنا بتلخيص البيان من المعاني الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأكرمين وكلكم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم وقال النبي صلى الله عليه وسلم من أحيا سنتي عند فساد أمتي فله أجر بعد شهيد أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அகிலத்தின் அருட்கொடையான் சய்யிதுல் கௌனைன் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நாதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திற்கும் அல்லாஹ்வினுடைய அருளுக்கும் சொந்தக்காரர்களாக நம்மை தேர்வு செய்து கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் முழுவதுமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தார்களாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜலகண்டாபுரம் மஸ்ஜித் நடத்தும் மீலாது விழாவினுடைய தொடர் பயான் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு தொடர் பயானிலேயும் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு கட்டங்களாக பிரித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டுகால வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தார்கள், எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை ஒவ்வொரு நிகழ்வுகளாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரத்தினுடைய மீலாது தொடர்பையானின் தலைப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நுபுவத், நபித்துவம், நபி பட்டம் கிடைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி அது பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைக்கப்பட்டது எப்பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் வஹி எப்படி இருந்தது, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த திருமறையாம் குர்ஆனை எப்பொழுது இறக்கினான், அதன் மூலமாக நாம் இந்த நபுவத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் உங்களிடத்திலே பல முக்கியமான கருத்துக்களை பேச வந்துள்ளேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் இறுதி நபி என்று எல்லோருக்கும் தெரியும். எல்லோருக்கும் தெரியும். இதற்கு பிறகு ஒரு நபி வருவாரா? வரவே மாட்டார், வர முடியாது. அப்படி ஒருவன் யாரேனும் நான் தான் நபி என்று சொன்னால்
கத்தாப், அவன் பொய்யன், அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகும் என்று நாம் நிறைய விஷயங்களின் மூலமாக கேள்விப்பட்டிருப்போம். அவன் இறுதி தூதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறுதி நபி என்பதை ஆலமே அர்வாஹிலேயே எழுதப்பட்ட ஒன்று. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் இந்த பூமியை படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய நூரை படைத்து விட்டான் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அடிப்படையிலே ஆலமே ஷஹாதா, இந்த உலகத்திலே அல்லாஹ் எப்பொழுது அல்லாஹ் நபிமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டத்தை கொடுத்தான் என்றால் 40 வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டத்தை அல்லாஹ் வழங்கினான். காலஃபுல்லா மறக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு இக்கட்டான தீர்க்கதரிசி என்று தேர்வு செய்யப்பட்ட வருடம் தான் ஒரு 35 இருந்து 45 வரை இருக்கிற வயதுக்குட்பட்ட காலங்களும் நேரங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி இதிலே நமக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அல்லாஹ் வஹியை அனுப்ப வேண்டும் என்று நாடுவித்தார். யாருக்கு அனுப்பணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பணும். அப்ப சிறு வயதில் 25 வயதில் 35 வயதில் அனுப்பினால் சின்ன பையனுக்கு போய் என்ன செஞ்சிருக்காங்க? அல்லாஹ் இவ்வளவு பெரிய பொறுப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானே என்று ஒரு சந்தேகம் ஏற்படும். ஆனால் ஒரு பக்குவம் நிறைவை பெறுவதற்குண்டான சரியான வயது என்னவென்றால் அது 40 வயது தான். சூஃபியாக்கள், பல்வேறு விதமான சூஃபியாக்கள் பைஅத்தை கொடுப்பதற்கு கூட இப்படி ஒரு ஷரத்தை, ஒரு நிபந்தனையை வைப்பார்கள். என்ன தெரியுமா? நீ 40 வயதை அடைந்து விட்டால் நீ பைஅத்தை பெறுவதற்கு தகுதியானவர் என்பதாக சொல்வார்கள். தமிழ்நாட்டினுடைய பிரபலியமான ஆரண்ய பாபா போன்ற மிகப்பெரிய சீதேவிகள் எல்லாம், மிகப்பெரிய இளைஞர்கள் எல்லாம் பைஅத்தை கொடுப்பதற்கு வயது வரம்பை நிர்ணயம் செய்கிற பொழுது 40 வயதை என்ன செய்வார்கள்? நிர்ணயம் செய்வார்கள். ஏன்? அப்பொழுதுதான் அவன் சரியாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி ஒரு பக்குவத்தை பெற்று அவன் தன்னுடைய முடிவுகளை எல்லாம் சரியாக தீர்மானம் செய்வார் என்பதை நிர்ணயிப்பதைத்தான் இந்த அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி அவர்களுக்கு 40 வயதை எப்படி நபித்துவ பட்டத்தை காட்டி தீட்டினானோ, நபி பட்டத்தை கொடுக்க விரும்பினானோ, அதே வயதை தான் பக்குவம் அடைந்தவர்களுக்கு வயது வரம்பாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 38 வயசு, 38 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரில் இருக்கிற பல்வேறு விதமான அனாச்சாரங்களை எல்லாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஊர்ல சிலை வணங்குறாங்க. உஸா என்பதாக சொல்லப்படும் இந்த சிலைகளுக்கு காபாவுக்கு மேலேயே சிலை இருந்துச்சு. காபாவுக்கு மேலேயே சிலை இருக்கு. உஸா என்பதாக சொல்லுவார்கள். அந்த சிலையை வைத்துத்தான் காபாவை முன்வைத்து அல்லாஹ்விடம் கேட்பார்கள். என்ன விளங்குகிறாங்க தெரியுமா? மேலே இருக்கக்கூடிய அந்த சிலைகள் அது சின்ன கடவுள், உள்ளே இருக்கிற காபாவை முன்னோக்கி கேட்பது அந்த சிலை காபாவுக்குள்ளே இருக்கிறவரிடத்திலே என்ன செய்யுமா? பரிந்துரை செய்யுமா? அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யுமா? எனவே அந்த சிலைகளை முன்வைத்து அல்லாஹ்விடம் கேட்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து பிடிக்காமல் இதனுடைய நோக்கங்கள் எல்லாம் சரியாகவில்லையே, இவர்களே என்ன செய்கிறார்கள்? சிலைகளை செய்கிறார்கள். இவர்களே என்ன செய்கிறார்கள்? உருவத்தை கொடுக்கிறார்கள். இவர்களே என்ன செய்கிறார்கள்? அதற்கு சாயம் பூசுகிறார்கள். ஆனால் எதுவுமே நடக்காத, எதுவுமே அதன் மூலமாக பிரயோஜனம் அடையாத இந்த சிலைகளையா வணங்குகிறார்கள்? இந்த சிலைகளிடத்தில் அவருடைய கோரிக்கைகளை கேட்கிறார்கள். இந்த சிலைகளிடத்தில் அவர்களுடைய சஜ்தா செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காமல் என்ன செய்து விட்டார்கள்? தனிமையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். தனியா போய் என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கிற ஒரு நாட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான்.
அதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் ஜபல் நூர் என்று சொல்லப்படுகிற ஒரு மலை. என்ன மலை? ஜபல் நூர் என்ற ஒரு மலை. அந்த மலைக்கு மேலே கார ஹிரா என்கின்ற ஒரு குகை ஒன்று இருக்கிறது. அந்த குகையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? தனிமையில் இருந்து தன்னுடைய வணக்கங்களை செய்து கொண்டிருந்தார்கள். தனிமையில் இருந்து அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி பட்டத்தினுடைய நெருக்கம் வந்துவிட்ட பொழுது சரியாக 39 வருடங்களை கழித்து அடுத்த ஒரு 6 மாத காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலம் தனக்கு தேவையான உணவுகளை எல்லாம் எடுத்துவிட்டு அந்த கார ஹிராவிலே போய் தங்குவார்கள், வணங்குவார்கள். சாப்பாடு முடிந்ததற்கு பிறகு அந்த தேவைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் வருவார்கள். இப்படியாக நாட்கள் கழிந்து கொண்டிருந்தது. ஒரு 6 மாத காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நல்ல கனவுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். வஹி வரதுக்கு முன்னறிவிப்பு என்னவென்றால் நல்ல கனவுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பார்கள். கனவுகள் 2 விதமான கனவு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பெரும்பாலான நம்மளை விட பெண்மணிகள் என்ன செய்வாங்கன்னா நைட்டான கனவு காண்பாங்க. அந்த கனவு டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன தெரியுங்களா? ஹஸ்ரத் திடீர்னு எனக்கு என்னது என் தலையில என்னது பாம்பு கொத்தர மாதிரி என்ன செஞ்சேன் நான் கனவு கண்ட ஹஸ்ரத். இதுக்கு விளக்கம் கொடுங்க ஹஸ்ரத். சில பேர் என்ன தெரியுங்களா செய்வாங்க? ஹஸ்ரத் நானு என் புருஷன் கரெக்டா என்ன செய்யறாரு வீட்டுல இருக்கும் பொழுது தடிக்கு விழுந்த மாதிரி கனவு கண்ட ஹஸ்ரத். அப்ப கூட கனவுல கூட என்னன்னா கணவனை தான் என்னது டார்கெட் பண்றது. ஏன் அப்படின்னா கணவன் அதிகமான பாசத்தை வைத்தவர்கள். அதனால ஏதாவது ஒரு பலவிதமான கனவு இருக்கும் அல்லவா? அந்த கனவை 2 வகையாக பிரிக்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். ஒன்று ருக்யா என்பதாக சொல்லுவார்கள். ஒரு கனவுக்கு விளக்கம் ருக்யா. இன்னொரு கனவுக்கு ஹுலும் என்பதாக சொல்லுவார்கள். ருக்யா என்றால் அர்-ருக்யத்து மினல்லாஹ். அல்லாஹ் இயற்கையாகவே சில நல்லடியார்களுக்கு சில நல்லவர்களுக்கு முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா கனவுகளை ஏற்படுத்துவான். அந்த நிகழப் போகிற சில விஷயங்களை முன்கூட்டியே அல்லாஹ் தஆலா கனவின் மூலமாக தெளிவுபடுத்துவான். இந்த ருக்யா என்கின்ற கனவு அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேறுபடும். ஹுலும் என்கின்ற அந்த கனவு இருக்கிறது அல்லவா? இது போன்ற பாம்பு தேர் கிடைக்கிற மாதிரி, அதே மாதிரி என்ன செய்கிறது தடிக்கு விழுகிற மாதிரி, தனக்கு ஆபத்து ஏற்படுகிற மாதிரி, கபூர்ல போயிட்டு பெரிய விஷயத்துக்கு தீன்ற மாதிரி, அதே மாதிரி மறுமையில் என்ன தீன்ற மாதிரி, என்ன நெருப்புல போற மாதிரி, இப்படி பலவிதமான கனவுகள் எல்லாம் இவைகள் எல்லாம் ஷைத்தானின் மூலமாக ஏற்படுகிற கனவு, ஜின்களுடைய மூலமாக ஏற்படுகிற கனவு. எனவே இவைகள் எல்லாம் நல்ல கனவு அல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகாலை நேரத்திலே சுபஹுடைய நேரத்திலே சில கனவுகளை தெளிவாக காண்பார்கள். அது அப்படியே காலையில் நடக்கும். நைட்டு கனவுல படுத்துட்டு என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. கனவுல ஒரு விஷயம் நடக்கும். அது காலையில் எந்திரிச்சு பார்த்து காலையில அதே போல் என்ன செய்யப்படும்? தன் கனவில் கண்டதை அப்படியே வெளியே காண்பிப்பார்கள். இப்படியாக ஒரு 6 மாத காலம் என்ன செய்யப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவின் மூலமாக அல்லாஹ் தெரிவித்துக் கொடுத்தார். இப்பொழுது என்னவென்றால் ஒரு தடவை ஒரு நாள் அல்லாஹ் அக்பர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதே கால ஹிராவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக தன்னுடைய இறைமறையாம் குர்ஆனை அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா அருள நாடிவிட்டார். என் ஹபீப் பக்குவம் பெற்று விட்டார். என் ஹபீபை நான் இந்த உலகத்திற்குள் பிரகடப்படுத்த வேண்டும். என் ஹபீபை நான் இந்த உலகத்திலே நபியாகவும் ரசூலாகவும் நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றேன் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி பட்டத்தை அல்லாஹ் 40 வயதில் கொடுத்துவிட்டு முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக 5 ஆயத்துகளை அல்லாஹ் என்ன செய்தான்? இறக்கினான். 5 ஆயத்துகளை முதலிலே அல்லாஹ்
ஜல்லஷானுஹு இறக்கிய ஆயத்துகள் என்ன? 5 ஆயத்துகள். எப்பயுமே மறக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? எப்பயுமே மறக்கவே கூடாது. ஆனா நம்ம இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்ம குர்ஆன் இருக்கு. 6666 ஆயத்துகளை பொதிந்த அந்த குர்ஆனுடைய பேப்பரை மட்டும் வாசிச்சுட்டு போயிடுவோம். வெறும் அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ என்று வாசித்து விட்டு போகின்றோம். அந்த முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயத்தை வாங்கும் பொழுது அதனுடைய கணம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதனுடைய கணத்தை சூஃபியாக்களும் தஃசீர்களிலே எழுதுகிறார்கள். அல்லாஹு அக்பர், என் ரசூல், நம் ரசூல் இப்படியெல்லாம் தன்னுடைய உடலை அர்ப்பணித்து நமக்காக வேண்டி என்ன செய்திருக்கின்றார்கள்? இந்த குர்ஆனை நமக்கு ஹிபத்தாக, அன்பளிப்பாக நமக்கு வாங்கி தந்திருக்கின்றார்களா? பொதுவாகவே அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன் என்பது சாதாரணமானதல்ல, அது அல்லாஹ்வுடைய கலாம், கலாமுல்லாஹ். அந்த கலாமுல்லாஹ்வை தாங்குவதற்கு இந்த உலகத்திலே யாராலும் தாங்க முடியாது. பூமி தாங்காது. நேரடியா அல்லாஹ் தன்னுடைய கலாமை பூமியில் இறக்கினால் பூமி எண்டா புறந்துடும். அதே போல மலைகளின் மேல் அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி விட்டால் அந்த மலை 2 துண்டா என்ன செஞ்சிடும்? பிளந்துடும். ஆனால் குர்ஆனை அருளுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கின்றார்கள்? மலையின் மேல் தான் இருக்கிறார்கள். மலையின் மேல் தான் இருக்கிறார்கள். மலையின் மேல் இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலை தாங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் குர்ஆனை சுமக்கிறார்கள். அப்ப குர்ஆனை சுமக்கிற பொழுது, குர்ஆனை ஏற்றுக்கொள்கிற பொழுது மலை என்ன ஆகியிருக்க வேண்டும்? 2 துண்டா பொளந்திருக்கும் அல்லவா? 2 துண்டா பொளந்திருக்கும் அல்லவா? அப்பொழுதுதான் சொல்கின்றார்கள் சூஃபியாக்கள், அற்புதமாக விளக்கத்தை தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய கலாம் என்பது ஜலாலியத். ஒரு யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய சுமையை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேச்சு தான், ஒரு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் தான் கலாம், அந்த குர்ஆன். அந்த குர்ஆனை மலையின் மீது நேரடியாக இறக்கினால் நிச்சயமாக மலை 2 துண்டாக பிளந்திருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஜமாலியத்தானவர்கள், மென்மையானவர்கள், மிருதுவானவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதம் நிறைந்த அந்த பாதம் மலையில் பட்டதினால் மொத்த பாதத்தையும் ஜலாலியத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தாங்கி மலையும் அந்த கற்களும் எதுவுமே ஆகாமல் சாந்தமானது. ஜமாலியத்தும் ஜலாலியத்தும் சேர்ந்தால் கடைசியில் ரசூல் என்கின்ற நிஅமத், அல்லாஹ்வுடைய கலாம் என்கின்ற அந்த குர்ஆனை மிஞ்சி, ஜமாலியத்தை மிஞ்சி, ரசூலுடைய அந்த பாதப்பட்ட அந்த மலையில் உடைக்காமல் சிதறாமல் அல்லாஹ் தஆலா ஜமாலியத்தை அந்த மலைக்குள் அனுப்பினார் என்பதாக எழுதுகிறார். அல்லாஹ் கிடையாது. சாதாரணமானதல்ல இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை சுமக்கிற பொழுது நபிகள் பட்ட அந்த வழிகளும், நபிகள் பட்ட அந்த சுமை தாங்கியும் எவ்வளவு சொன்னாலும் நம்மால் என்ன செய்ய முடியாது, கற்பனைக்கு எட்டாது. ஒரு மனிதனால 25 மூட்டை என்ன செய்ய முடியும்? அரிசி தூக்கிட முடியும். அல்லது என்ன செய்ய, ஒரு சிலிண்டரை தன்னால தூக்க முடியும். ரொம்ப நல்ல பைல்வான் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களால ஒரு 50 கிலோ அல்லது ஒரு 100 கிலோ, அதை தாண்டி எல்லாம் என்ன செய்ய முடியாது, சுமை தாங்க முடியாது. ஆனால் மலை 2 துண்டாக வெட்டப்படுகிறதா எவ்வளவு கனமாக இருக்கும். மலையை சிதறுகிற அளவுக்கு ஒரு பெரிய பாரம் என்னவென்றால் அந்த குர்ஆனுடைய கலாம் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து அல்லாஹ் அனுப்பி, நீங்கள் எங்கள் நபி அவர்களுக்கு நபி பட்டத்தை கொடுத்து, எங்கள் நபி அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை ஓதி காண்பிப்பீர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாங்கி வருகிறார்கள். வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே யாருன்னு தெரியல. வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே யாரோ ஒருவர் நம்மை தாக்க வருகிறார்களோ, புதுசா ஒருத்தர் வந்தா அப்படிதான் இருக்கும். யாருமே தெரியல, நம்ம மஹல்லால ரொம்ப நேரமா இருக்காரு, நம்மளையே குறுகுறுன்னு பார்க்கல,
இருக்காரு, ஒருவேளை நம்மளை என்ன செஞ்சிருவாரு, அடிச்சிருவாரோ, ஒருவேளை நம்மளை ஏதாவது செய்ய வந்திருக்காரோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அல்லவா? அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒரு யாருமே கற்பனைக்கு எட்டாத ஒரு அற்புதமான ஒரு உடலில், ஒரு ஜோதியில், ஒரு நூறில் என்ன செய்யப்பட்ட 2 ரக்கையோடு ஒருவர் முன்னாடி வந்து நிற்கின்றார். பதட்டத்திலே யார் என்று கேட்ட பொழுது நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி இக்ரா, நீங்கள் ஓதுவீராக, இக்ரா, நீங்கள் ஓதுவீராக என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தவர்கள் சொல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஓத தெரியாது, நான் எழுத படிக்க தெரியாதவன் என்று பலரும் சொல்லுவார்கள். எனக்கு எழுத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாதவன். ஆனால் உண்மையில் அர்த்தம் என்னவென்றால், எனக்கு நான் படிக்கும் நிலையில் இல்லை, நான் ஓதும் நிலைமையில் நான் இல்லை. எனவே என்ன செய்கிறார், எனக்கு ஓதுகிற நிலைமை என்னிடத்தில் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே கட்டி அணைத்து, ஒரு உழுக்குவாங்க, ஒரு கட்டி அணைத்து என்ன செய்வார்கள், ஒரு புடி பிடிப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த புடி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதல்ல வந்தன கட்டி ஒரு கட்டி ஒரு அணைச்சு பிடிக்கும் பொழுது நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படும் அல்லவா? அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டி அணைச்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, இக்ரா, நீங்கள் ஓதுவீராக என்பதாக கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் சொன்னார்கள், நான் ஓதும் நிலைமையில் நான் இல்லை என்பதாக சொன்னார்கள். நான் ஓதும் நிலைமையில் இல்லை. மறுபடியும் கட்டி அணைக்கிறார்கள், இக்ரா, நீங்கள் ஓதுவீராக என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஓத படிக்க தெரியாதவன், நான் ஓதும் நிலைமையில் நான் இல்லை என்பதாக சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த இதயத்தில், முபாரக்கான நெஞ்சில் கை வைத்து ஒரு உலுக்கி ஒரு அடி அடித்து, லேசாக ஒரு அடி அடித்து, உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நான் சொல்வதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். அந்த முதல் 5 வசனம் தான் சூரத்துல் அலக் என்கிற அந்த சூராவின் முதல் 5 வசனங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், அல்லதீ அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5 ஆயத்துகள் தான் முதலிலே அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு வசனத்தை இறக்கினான். உடனே இதை சுமக்க முடியாமல், இதை ரொம்ப கஷ்டப்பட்டு, இதனுடைய பாரத்தை தாங்க முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே மலையில் இருந்து கீழே இறங்குகிறார்கள். அதற்கு முன்பாக, இறங்கியதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை தெரியவதற்கு முன்பாக, நீங்கள் முதலிலே வஹி என்றால் என்ன, வஹீனா என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வஹி என்பது அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃபை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆன் அருளப்பட்டதற்கு தான் வஹி என்பதாக சொல்வார்கள். குர்ஆன் டைரக்டா அல்லாஹ்விலிருந்து எப்படி வரும்? அல்லாஹ்விலிருந்து என்ன செய்யும்? டைரக்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்துச்சா? எதன் மூலமாக வந்தது? வஹியின் மூலமாகத்தான் வந்தது. பிற்காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, கைஃப யஅதீகல் வஹ்யு, யா ரசூலல்லாஹ், வஹி எப்படி உங்களுக்கு வரும் என்பதாக சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 முறைகளாக வஹி வருமா, 2 முறைகளாக தனக்கு வஹி வருமா. சில புகாரி போன்ற ஹதீஸ்களிலே 7 முறை என்பதாக இருக்கிறார்கள். 7 முறைகளாக வஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரும். அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 முறையை பற்றி தெளிவாக சொல்கிறார்கள். அந்த முதல் முறை என்னவென்றால், அஹ்யானன், சில சமயங்களில் எனக்கு அந்த வஹி வரும். يأتيك مثل سلسلة الجرس، يأتيك مثل سلسلة الجرس. அந்த மணி ஓசை இருக்கிறது அல்லவா, அந்த மணி ஓசையிலிருந்து ஒரு சவுண்டு வரும் அல்லவா,
லேசான ஒரு சவுண்ட் மணி பெல் அடிச்சாலும் லேசா அந்த சவுண்டோட இது இல்லாது அந்த இதிலே அந்த முறையிலே எனக்கு வரும். அந்த முறையை நான் சுமக்கிற பொழுது அதுதான் எனக்கு ரொம்ப கடினமான ஒன்று. அதை என்னால் சுமக்க முடியாது, என்னால் என் பாரத்தை தாங்க முடியாது. என் உடம்பெல்லாம் சூடாகிவிடும், என் உடம்பெல்லாம் காய்ச்சலால் நெருப்பால் கொதிக்கும். நான் ரொம்ப கஷ்டப்படுவேன், நான் ரொம்ப சிரமப்படுவேன், என்னால் நடப்பதற்கு கூட தாங்க முடியாது. வரியை எடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய கலாமை வாங்கிவிட்டு அந்த மலையிலிருந்து கீழே இறங்கணும்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்றவும் நாம் பார்ப்போம், யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்பவர்கள் நினைத்து பார்க்கலாம், அந்த கால ஹிராவிலே அந்த மலையை பார்க்கிற பொழுது அந்த காலத்தில் நம்ம இந்த மலையை ஏறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோமே, எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருட்டிலே கடும் இருளிலே எப்படி பாறைகளுக்கு நடுவிலே அந்த கால ஹிராவிலே எப்படி வாழ்ந்திருப்பார்கள், கொஞ்சம் கூட யோசித்திருக்க முடியாது. அதுவும் அல்லாஹ்வுடைய முதலிலே கலாமை வாங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலையில் இருந்து கீழே இறங்குவதற்கு பட்ட பாடு இந்த உலகத்தில் யாரும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க முடியாது என்பதாக இருக்கிறார். ஒரு மனிதன் உலகமே சேர்ந்து கஷ்டப்பட்டாலும் நபி அவர்கள் முதலில் வாங்கிய அந்த வஹீனுடைய அந்த பாரத்தை யாராலும் ஈடு செய்ய முடியாது. எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு சிரமம் வந்துருச்சு, என்னால தாங்க முடியாத பாரம் என் மீது சுமத்தப்பட்டுருச்சு, அதனால தற்கொலை செய்து கொள்கிற சூழலில் பல பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், மனசு தாங்க முடியாம. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கணம், வஹீனுடைய கணம் மிக பாரமானது, மிக அகாலமானது, மிக கஷ்டமானது என்பதாக சூஃபியாக்கள் எழுதுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வை போர்த்துவீராக சம்மிலூனி சம்மிலூனி கத்திக்கிட்டே வராங்க. வீட்டுக்கு வரும்பொழுது சம்மிலூனி என்னை போர்வை போர்த்துங்கள். கிட்டத்தட்ட இன்னைக்கு பிள்ளைகளுக்கு என்னன்னா, பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா 110 டிகிரி காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நெருப்பா பொறுமையில ஹசரத் ஏதாவது ஓதி பாருங்க ஹசரத், என் பிள்ளை இந்த மாதிரி தவிச்சதுக்கு ஹசரத் ரொம்ப கஷ்டப்படுறான் ஹசரத், ஓதி பாருங்க ஹசரத், ஒரு தாய் எப்படி துடிதுடிப்பா. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 மடங்கு சூடு குஷ்டத்தையும் தாங்கி வந்தார்கள். ஒரு மனிதனுடைய இயற்கை அந்த ஹுமி என்கிற அந்த காய்ச்சலுடைய அளவை தாண்டி 70 மடங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சூட்டினுடைய அந்த இது இருந்ததாம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது சம்மிலூனி எனக்கு போர்வை போத்துங்கள், எனக்கு ஒரே உஷ்டமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே அன்னை ஹதீஜா நாயகி அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்து என்ன செய்தார்கள், போர்வை போட்டுவிட்டு அல்லாஹு அக்பர் தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து தடவி கொடுத்தார்கள். தன்னுடைய மடியிலே படுக்க வைத்து என்ன செய்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைகளை போட்டுவிட்டு பொறுமை காத்திருங்கள், நெஞ்சிலே கை வைத்து பொறுமை காத்திருங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனைவியாக இருந்தார்கள். இந்த நுபுவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாடம் என்னவென்றால், குறிப்பாக பெண்மணிகளுக்குத்தான், தாய்மார்களுக்குத்தான் ஒரு கணவனை எப்படி அனுசரிக்க வேண்டும், ஒரு கணவனை எப்படி அணுகுமுறை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் என்னவென்றால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிற்காலத்திலே சொல்லுவார்கள் என்ன தெரியுமா, பிற்காலத்திலே நபி அவர்களிடத்தில் அதிகமாக கேட்பார்கள். கதீஜா நாயகி சொன்னார்கள், ஒவ்வொரு முப்பிலான பெண்மணிகளுக்கும் குறிப்பாக தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், நீங்கள் வரக்கூடிய கணவன்மார்களையும் உங்களுடைய கணவன்மார்களையும் நீங்கள் சரியாக நடத்துகிறீர்களா என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி தான். என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஹக்கை நான் சரியாக செய்து விட்டேனா அடிக்கடி கேட்பார்கள் கதீஜா நாயகி. உலகத்திலே இருக்கிற நம்முடைய மனைவிமார்களை விட அதிகமாக பிரியப்பட்டவர்கள் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய செல்வங்களை எல்லாம் ரசூலுக்காக விட்டு கொடுத்தவர்கள். கல்யாணம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நாயகமா அல்லது செல்வந்தமா, செல்வந்தர்கள் நிறைய வந்து பெண் கேட்டார்கள்.
ஆனால் யாரும் எனக்கு தேவையில்லை, என் ரசூலைத்தான் நான் நடக்கப் போகிறேன். காரணம் அவருடைய குணங்களும் அவர் பின்னால் ஒரு ரசூலாக வருவார், பின்னால் ஒரு நபியாக வருவார் என்பதை தெரிந்து வைத்துத்தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக அன்பு வைத்தார்கள். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், நான் மௌத்தா போயிட்டா, நான் மரணித்து விட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தான் என்னை கபருக்கு கீழே இறங்கி என்னை அடக்கம் செய்வது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்வார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய துணியை நீங்கள் என்ன செய்யுங்கள், என் கபரின் மேல் வைத்து நீங்கள் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக பிரிய வைத்தார்கள். உடனே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு சுமையை தாங்கி ஒரு கணவன் தன்னுடைய வீட்டிற்குள் வருகிற பொழுது மனைவி எப்படி அமைந்து கொள்ள வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த நபுவத்தினுடைய ஆரம்ப நிலை ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. இப்ப வரவங்க ஏதாவது ஒண்ணு கஷ்டத்தோடு சுமையோடு கவலையோடு வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியும். வருது பாரு, ஏதாவது கஷ்டத்தை தூக்கிட்டே வருது பாரு, இவருக்கு வேற வேலையே இல்லை, சும்மா ஆனா ஊனா போறதுக்கு என்ன செஞ்சுறாரு, கடன்லயே மாட்டிட்டு இருக்காரு. அது குறிப்பா இன்னைக்கு வியாபாரம் மந்தம் நிறைய இருக்கு. ஒரு பக்கம் என்னது, வியாபாரமே ஆகிறது இல்லை, ஒரு பக்கம் கடன்காரங்களுடைய தொல்லை, ஒரு பக்கம் அரசாங்கத்துடைய தொல்லை. எதுக்கு ஜிஎஸ்டி போடணும்னே தெரியல. ஆனா என்ன செய்யறது, ஸ்வீட் சாப்பிட்டாலாம் போறதுக்கு ஜிஎஸ்டி அதிகம், 12% என்ன செய்யணும், வரி கட்டணுமா. ஏன்னா நாங்க ஸ்வீட் சாப்பிட்டா அது மத்த மாநிலங்களுக்கு எல்லாம் என்ன, தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன நிலைமைன்னு நமக்கு தெரியல. இவ்வளவு பாகத்தையும் நம்ம சுமந்து வீட்டுக்கு போய் மனைவிட்ட கண்கொள்ளா காட்சியா இருக்கும். என் மனைவி கண்கொள்ளா காட்சி, என் மனைவி என் கண்ணுக்கு அழகா தெரியல, நம்ம போவோம். ஆனா உள்ள இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வேலையை போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை பல வீடுகளில் நடக்கும். ஆனா நம்ம ஜலகண்டாபுரத்துடைய பெண்மணிகள் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப சாலியானவங்க, அவங்க கணவனின் மீது அதிகமான பாசம் வச்சிருப்பாங்க. நீங்க சிரிக்கிறதே தெரியுது. அதனால என்னதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மையார் தன்னுடைய மடியில் படுக்க வைத்து ஆறுதலாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த 5 விஷயங்கள். யார்கிட்ட போனாலும் இந்த 5 விஷயங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவராக இருக்கிறவர்களிடத்திலே 5 குணங்களை தன் வாழ்க்கையில், அவ்வளவு அற்புதமான குணங்கள் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு இருக்கிறது யா ரசூலல்லாஹ், உங்களை சத்தியமிட்டு நான் சொல்கின்றேன் யா ரசூலல்லாஹ், லா யுஸீகல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் எப்பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான். ஒரு மனைவி சொல்லுகிற சர்டிபிகேட் தான் கணவனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இப்படி என்னைக்காவது நம்ம மனைவி சொல்லுவாங்க, நாசமா போன சீக்கிரம் மூத்து வந்தா பரவாயில்ல, நம்ம உயரம் வாங்கிட்டு இருக்கான், எனக்கு ஒன்ன கட்டிட்டு நான் என்ன மாறடிச்சேன். நம்ம பெண்மணிகள் பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படித்தாங்க. பல வீடுகளில் இப்படிதான் நடக்குது. உன்னை கட்டிட்டு நான் எந்த சுகத்தையும் அனுபவிக்கல என்று சொல்லுகிற பெண்மணிகளுக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியார் ரசூலுக்கு சர்டிபிகேட் காண்பித்தார்கள். அதுபோல தன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயத்தை சொல்கிறார்கள். என்ன தெரியுமா? அற்புதமான 5 விஷயம். அல்லாஹ் அக்பர். இன்னக லதஸிலுர் ரஹிம, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உறவினர்களை எல்லாம் ஆதரித்து அரவணைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் உங்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். உங்களை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு பாரத்தை சுமைகளை அல்லாஹ் சுமக்க மாட்டான். அப்ப இந்த 5 விஷயங்களும் கஷ்டம் வராமல் இருப்பதற்கு இந்த 5 விஷயங்கள் இருந்தால் போதும். அல்லாஹ் ஒருபொழுதும் கஷ்டத்தை கொடுக்காமல் உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை ரப்ப எடுத்துக் கொள்வான். முதல் என்ன விஷயம்? இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்கள் உறவினர்களோடு ஒட்டி வாழுங்கள், உறவினர்களை பிரித்து வாழாதீர்கள். உறவினர்கள் சில மனக்கசப்பான விஷயங்களை செய்தாலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். குறிப்பாக ரத்த பந்த உறவினர்களோடு எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் நீங்கள் அனுசரித்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன விஷயங்களில் சண்டை போட்டு பிரிந்து விடாதீர்கள் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா சான்று பகர்கிறார்கள்.
செய்யலாங்களா? எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யணும்? நம்முடைய உறவினர்களை விட்டு கொடுத்து வாழக்கூடாது. இன்னைக்கு சமீப காலமாக இந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப மோசமாக போய்கொண்டிருக்கிறது. காரணம் ஏன்னு கேட்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை. குறிப்பாக இந்த காலகட்டத்தில், நம்முடைய காலகட்டத்தில் எவ்வளவு வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருந்தாலும் இந்த சொத்து பிரச்சனையினால அண்ணன் தம்பிக்கு மத்தியிலும் அக்கா தங்கச்சிக்கு மத்தியிலும் சண்டை வராமல் இருந்ததே இல்லை. அதே போல சின்ன சின்ன வியாபார விஷயத்திற்காக வேண்டியும் நாம் சொல்கிற வார்த்தைகளுடைய வீரியம் ரொம்ப கடுமையானது. எந்த அளவிற்கு தெரியுமா? உன்னுடைய ஜனாசாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், உன்னுடைய தீதாவை நான் பார்க்க வரமாட்டேன், உனக்கும் எனக்கும் அறுதல் தான். ஏதோ சில மனக்கசப்புகள் வாழ்க்கையில் ஏற்படலாம், ஏதோ ஒரு மனக்கசப்புகள் வார்த்தை விட்டிருக்கலாம், அதை மன்னித்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, அவர் ஃபர்ஸ்ட் வரட்டும், நான் போய் அவர்கிட்ட போய் பேசுறதா? என்னோட சின்ன வயசு பையன், என் தம்பி, இவனுக்கு போய் நான் என்ன செய்யறது? நான் போய் இறங்கி போய் பேசணுமா? அதெல்லாம் முடியாது என்று கர்வத்தோடும் என்று ஒரு மமதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் சிலத்துர் ரஹம், உறவினர்களை விட்டுக் கொடுத்ததே இல்லை. உறவினர்களோடு ஒட்டித்தான் வாழ்ந்திருக்கின்றார்கள், எப்பொழுதும் வெட்டி வாழ்ந்ததில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சான்று பகர்கிறார்கள். வதஹ்மிலுல் கல்ல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கஷ்டத்தை சுமக்கிறீர்கள். கஷ்டம், அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த கஷ்டத்தையும் சுமந்து கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. யாருக்கோ தானே, அவருக்கு தானே அப்படின்னு என்ன செய்யல, விட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி, தன்னுடைய தேவைக்காக வேண்டி பார்க்கிற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அவருக்கு தான், நமக்கு நடந்தாதான். வயநாட்டில் கூட ஒன்று என்னாச்சு, அதாவது வெள்ளப்பிரளயம் ஏற்பட்ட பொழுது அங்கதானே நடந்துச்சு. நிவாரணம் நம்மதான் ஏன் செய்யணும்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை என்னவென்றால், நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய அந்த வயநாட்டில் நம்முடைய சேவைகளும், நம்முடைய முஸ்லிம்களுடைய சேவைகளும், குறிப்பாக அவர்களுடைய அந்த கஷ்டத்தை சுமக்கிற மனப்பான்மை இருக்கிறது அல்லவா, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இயற்கை குணம் ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் பிரதிபலிக்கும் என்பதாக கருதப்படுகிறது. இந்த குணம் எங்கிருந்து வந்தது? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயற்கை குணம் என்பதாக கதீஜா நாயகி சான்று பகர்கிறார்கள். வதக்ஸிபுல் மஅதூம, பல பேருக்கு இந்த குணம் இல்லாமல் ஆகிக் கொண்டிருக்கிறது. கஷ்டப்படுபவர்களுக்காக, இல்லாதவர்களுக்காக, மிஸ்கீன்களுக்காக வேண்டி என்ன செய்வார்கள்? அவங்க யாசகமா கேட்க மாட்டாங்க, அவருடைய வறுமையை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வீட்டிலே இல்லை என்றால், ஒரு வீட்டிலே கஷ்டம் என்று இருந்தால், அவர்களுக்காக வேண்டி சம்பாதித்து வந்து அவர்களுடைய தேவைகளை பரிபூர்ணப்படுத்துவார்கள். அப்படி உங்கள் குணம் இருக்கிறதா? ரசூலுடைய குணத்தோடு நீங்கள் ஒத்துப் போகிறீர்கள் என்ற அர்த்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நான்காவதாக சொல்கிறார்கள், விருந்தாளியை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அரவணைத்து விருந்தாளியை என்ன செய்கிறீர்கள்? கண்ணியப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் கண்ணியப்படுத்தி, மகத்துவப்படுத்தி என்ன செய்கிறீர்கள்? அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் நீங்கள் பக்குவப்படுத்தி விட்டு நீங்கள் கண்ணியப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள். ஐந்தாவதாக சொல்கிறார்கள், நீங்கள் என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய உரிமைகளை சரியாக அவர்களுக்கு சேர வேண்டி, அதற்காக வேண்டி பாடுபட்டு அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் மற்றவர்களிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கிறீர்கள். இந்த 5 குணம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டாங்க என்பதாக சொன்னார்கள். இன்ஷாஅல்லாஹ் ஏற்படுத்திக்கலாங்களா? வாழ்நாள் முழுக்க உறவினர்களை விட்டுக் கொடுக்காமல், வாழ்நாள் முழுக்க அடுத்தவருடைய கஷ்டத்தை புரிந்து, அடுத்தவர்களுடைய சிரமங்களிடத்திலே பங்கெடுத்துக் கொண்டு, நம் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தி, அடுத்தவருடைய உரிமைகள் விஷயத்திலே மோசடி செய்யாமல், நாமும் மோசடி செய்யாமல், நாமும் ஏமாறாமல், நல்லபடியாக ஒரு நல்ல முக்மீன்களாக வாழ பழகிக்கொண்டு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் கிடைப்பானாக. கண்ணியமே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே முதலில் குர்ஆனை ஓதி காண்பித்தது யாரிடத்தில் என்றால் அது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தான். யாருக்கு இந்த சிறப்பு? பெண்மணிகளுக்கு தான் இந்த சிறப்பு உண்டு. முதலிலே யாரிடத்திலே ஓதி காண்பித்தார்கள்? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு தான்.
அதனாலதான் ஆயிஷா அம்மையார் கேட்பாங்களாம், அடிக்கடி நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த கதீஜா அம்மையாரையே நீங்க புகழ்ந்துட்டு இருக்கீங்க, எந்த வார்த்தையை பேசுறாலும் ஆனா கூட போட்டுக்கிறது கதீஜா அம்மையாரையே நீங்க கூப்பிடுறீங்க. இந்த காலத்துல பொறுத்தா சொல்லுவாங்க வயதானவங்க கிளவின்னு சொல்லுவாங்க, ஆனா கூட அந்த கிளவி அந்த பொம்பளையே பொறுத்துக்கு என்ன செய்றீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க. அல்லாஹ் எங்களுக்கு அதாவது அவங்கள சொல்றாங்க ஆயிஷா அம்மையார். ஆயிஷா சின்ன பிள்ளை, அதே மாதிரி ஆயிஷா அம்மையார் என்ன செய்யறாங்க, ஒரு அழகான தோற்றத்தை வாலிபத்தை இருக்கக்கூடிய என்னெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன செய்றீங்க கதீஜா அம்மையாரையே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்கின்றேன், அல்லாஹ் தஆலா எனக்கு ரிஸ்கை அவரை விட சிறந்த ஒரு ரிஸ்கை எனக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை என்று சொல்லிட்டார். அல்லாஹ் எனக்கு ரிஸ்காக ஒரு சாலிஹான ஒரு மனைவி யாருக்கு அமைகிறார்களோ அவர்கள் அல்ல பாக்கியசாலிகள், அவர்கள் அல்லாஹ்வினால் நிஅமத்தை பெற்றவர்கள். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிஅமத்தை அந்த கதீஜா அம்மையாரின் மூலமா அல்லாஹ் எனக்கு வழங்கினான். சிறந்த ஒரு ரிஸ்க் என்னவென்றால் அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். அவ்வளவு ஆறுதலாக இருந்தார்கள், அவ்வளவு அரவணைப்போடு இருந்தார்கள், அவ்வளவு கஷ்டங்களையும் சுமந்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய செல்வங்களை எல்லாம் கணவருக்காக விட்டுக் கொடுத்து வாழ்ந்து வழங்கியவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த நுபுவத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு பெண்மணி என்றால் கதீஜா அம்மையார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்லி முடித்ததற்கு பிறகு தூங்குகிறார்கள், உறங்குகிறார்கள். அதுக்கு அடுத்த 2 நாள், அதுக்கு அடுத்த நாட்களிலே பல்வேறு விதமான விஷயங்கள் நடக்கிறது. அந்த விஷயங்களில் ஒன்று என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரகத் இப்னு நௌஃபல் என்கின்ற ஒரு ஃபாதிரியாரிடத்திலே என்ன செய்கிறார்கள், செல்கிறார்கள், கூட்டி செல்கிறார்கள். நபி அவர்களை வரகத் இப்னு நௌஃபல் என்கின்ற ஒரு ஃபாதிரியாரிடத்திலே கூட்டி செல்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹு அக்பர், குர்ஆனுடைய முன் சென்ற வேதங்கள் தௌராத், இன்ஜீல், ஜபூர் இது போன்ற வேதங்களை தௌராத்தை கரைத்து குடித்த ஒரு ஃபாதிரியார் யார் என்றால் வரகத் இப்னு நௌஃபல். அந்த மனிதரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு செல்கிறார்கள். உடனே உங்களுக்கு என்ன ஆயிற்று, பயமாக இருக்கிறீர்கள், என்ன ஆயிற்று என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததை எல்லாம் சொன்னார்கள். ஒரு மனிதர் வந்தார், என்னை கட்டி அணைத்தார், ஏதோ ஓத வேண்டும் என்று சொன்னார், நானும் ஓதி காண்பித்தேன். அதை என்னால் சுமக்க முடியாமல் எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டது, என்னால் பாரமாக இருந்தது, நான் உடனே என்ன செய்து விட்டேன், நான் வீட்டுக்குள் வந்து விட்டேன் என்று சொன்ன மாத்திரம் அந்த வரகத் இப்னு நௌஃபல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ் அக்பர். அவருக்கு தெரிந்தது இந்த மனிதனை பற்றித்தான், இந்த சீதேவியை பற்றித்தான், இந்த மாமனிதரை புனிதரை பற்றித்தான் முன் சென்ற வேதங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தௌராத்திலே அல்லாஹ் தஆலா நிறைய வசனங்களை இவர்களின் மூலமாகத்தான், இவர்களை பற்றித்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கதீஜா, நீங்கள் இவரை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், இவர்களின் விஷயத்திலே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிற்காலத்தில் நான் இருப்பேனோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கூட்டமே இவர்களே என்ன செய்வார்கள், கண்டிப்பாக இவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய்விடைப்படுத்துவார்கள். இவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஊரை விட்டு வெளியாக்குவார்கள், ஊரை விட்டு துரத்துவாங்க. எனவே கதீஜா, இவர்களை நீங்கள் பாதுகாக்கும் பொறுப்பை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாழைத்தனி யாழைத்தனி, எனக்கு வந்த கை சேதமே, எனக்கு வந்த கை சேதமே, இப்படிப்பட்ட ஒரு புனிதரை நான் பார்த்து விட்டேன், இப்படிப்பட்ட ஒரு இருதிரவியை நான் பார்த்து விட்டேனே, என்னவோ எனக்கு கை சேதமே, நான் ஒரு நல்ல வாலிபனாக இருந்திருக்க கூடாதா, என் ரசூலை நான் இது போன்ற வயோதிகத்தில் தான் நான் பார்த்திருக்க முடியுமா, என் ரசூலோடு நாளை பின்னால் என் ரசூல் எப்படி எல்லாம் கஷ்டப்படுவார்கள், அந்த கஷ்டப்படுகிற சமயத்திலே நான் ஒரு வயோதிகன், நான் ஒரு வாலிபனாக இருந்திருந்தால் என் ரசூலை பாதுகாக்கும் விஷயத்திலே நான் தான் முன்னால் இருப்பேன் என்று பரக்கா சொன்னார். அல்லாஹ் அக்பர். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொல்லிட்டீங்க, இந்த ஊர் மக்களா என்ன செய்வாங்க, வெளியேற்றுவாங்க. வார்த்தைக்கு வார்த்தை இந்த ஊர் மக்கள் எல்லாம் அல் அமீன், இந்த ஊர்ல ஒரு நல்ல
இந்த உண்மையை பேசுபவர் அஸ்ஸாதிக், எப்பொழுதுமே உண்மையை பேசுவர். நாவிலிருந்து வார்த்தை வந்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும். நாம் சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அந்த காஃபிர்களும் அந்த முஷ்ரிக்கீன்களும் அந்த மக்காவாசிகள் அனைவர்களும் என்னை ஒரு நல்லவன் என்று என்னை அவர்கள் தான் ஒரு இந்த இரண்டு பட்டத்தை சூட்டினார்கள். இவர்களா என்னை வெளியேற்றுவார்கள் என்று கேட்ட பொழுது வரக்கா சொன்னார், கண்டிப்பாக யார் ரசூலல்லாஹ், கண்டிப்பாக இவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை நோய்வினைப்படுத்துவார்கள், உங்களை வெளியேற்றுவார்கள் என்று வரக்கத்து பின் நௌஃபல் சொன்னார். அப்பொழுதுதான் சொன்னார்கள் என்னவென்றால், இந்த வரக்கா நான் பின்னால் இருந்தால், நான் உயிரோடு இருந்தால் உங்களை நான் கண்டிப்பாக என்ன செய்வேன், நான் கலிமா சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்பேன், நான் கலிமா சொல்லி இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் அந்த வரக்காவிற்கு பாக்கியம் கிடைக்கவில்லை. அந்த வரக்கா என்ன செய்து விட்டார், மரணித்து விட்டார். இடையே மரணத்தை அடைந்து விட்டார். பிற்காலத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லப்படுகிற கேட்கிறார்கள், வரக்கத்து பின் நௌஃபலை நீங்கள் பார்த்ததுண்டா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரக்காவை நான் சொர்க்கத்திலே பார்த்திருக்கின்றேன், சொர்க்கத்திலே பார்த்தேன். எப்படி தெரியுமா, அவர் வைடூர் என்கிறான மாணிக்கத்தல் பொதிந்த என்ன செய்திருக்கின்றார், நான் ஒரு ஆடையை வெள்ள ஆடையை அணிந்ததாக நான் பார்த்திருக்கின்றேன் என்பதாக சொல்லியிருக்கின்றார். அதனால தான் கனவுல ஒரு விஷயத்தை தஃசீர்ல ஒரு விஷயத்தை எழுதுவாங்க. கனவுல யாரேனும் வெள்ளை ஆடை பொறுத்தவரைக்கு எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்படின்னா அவர்களின் மீது நரகம் தீண்டாது என்பதாக எழுதுகிறார்கள். வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக ஒருவர் கனவிலே வந்து பார்க்கின்றார். ஒருவரை நீங்கள் உங்களை உற்றார் உறவினர்களோ அல்லது உங்களையோ அல்லது உங்களுடைய குடும்பத்தார்களையோ வெள்ளை ஆடை அணிந்து வந்து பார்த்தால் அவர்கள் நல்லவர்கள், சான்று பகர்கிறார்கள். நௌஃபல் நௌஃபல் நல்லவர், முன்கூட்டியே என்ன செய்தார், என்னை பற்றி தெரிந்து, ஆனால் இஸ்லாத்தில் எதிரான என்று தெரியவில்லை. ஆனால் என்னது, என்னை பற்றி நல்ல சுவை நல்ல எண்ணங்களை கொண்டவர். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையில் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஒரு சொர்க்கத்தை கொடுத்து அதிலே வைடூரியங்களும் மாணிக்கங்களும் நிறைந்த துணியை பட்டாடையை அந்த துணியை அணிந்திருந்தார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதலில் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் 4 பேர். கண்டிப்பாக நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலிலே நாம் கதீஜா அம்மையார் தான் பெண்மணிகளில் இஸ்லாத்தை தழுவியவர்கள். யார் தருவனா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே போல ஆண்களில் பார்த்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சிறார்களில் பார்த்தால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனார் ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த 4 நபர்கள் தான் முதலில் இஸ்லாத்தை தழுவியவர்கள். இந்த 4 நபர்களில் எப்படி எந்த கோணத்தில் இவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ் அக்பர், இந்த 5 ஆயத் வந்துச்சு. இந்த 5 ஆயத் இறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு வசனமே வராம, ஆயத்தே வராம, வஹீ அல்லாஹ்வின் புறத்தில் வராம டிராப் ஆயிடுச்சு. திடீர்னு நிற்பாட்டம். ஒரு 2 நாளோ ஒரு வாரமோ ஒரு மாசம் வரல, 2 வருஷமா வஹீ வரல. எத்தனை வருஷமா வரல? 2 வருஷமா வரல. வெறும் 5 ஆயத்து மட்டும் தான். போவார்கள், ஹிராவிலே போவார்கள், வானத்தை பார்ப்பார்கள், எங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எங்கே வஹீ என்று பார்ப்பார்கள், ஏங்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே தனிமையில் இபாதத் செய்து கொண்டிருப்பார்கள். இபாதத் செய்வாங்கன்னு சொல்றேங்கிறது என்ன செய்வாங்க? தொழுவாங்களா இல்ல ஓதுவாங்களா? குர்ஆனுடைய வசனமே அப்பதான் வந்துச்சு. அந்த தொகையில தனியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்சென்ற நபிமார்களுக்கு எப்படி தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அது போல என்ன செய்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுகை எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு? மிஅராஜுடைய சமயத்தில் கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனால் நபி பட்டம் எப்பொழுது கொடுக்கப்பட்டது? 40 வயதில் கொடுக்கப்பட்டது. இடைப்பட்ட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னது ஹிராவிலே வணங்கினார்கள் என்றால் முன் சென்ற நபிமார்கள் எப்படி தொழுதார்களோ அது போல தொழுதார்கள். இப்ப தஃசீர்கள்ல ஒரு அற்புதமான ரகசியங்களை எல்லாம் எழுதுகிறார்கள். முன் சென்ற நபிமார்களுக்கு எப்படி தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு.
எப்படி கடமையாக்க, அவங்க எப்படி தொழுதுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, கியாம் இருக்கும், நிலை இருக்கும். அல்லது சில நபிமார்களுக்கு சஜிதா இருக்கும், சஜிதா செய்வாங்க, எந்திரிச்சிருவாங்க. 2 சஜிதாக்கள் இருக்கும். அல்லது கியாம் என்று சொல்லி நின்றுகிட்டே என்ன செய்வாங்க, அல்லாஹ்வை வணங்குவாங்க. அல்லது சஜிதா செஞ்சு வணங்குவாங்க. இதுதான் முன்சென்ற நபிமார்கள் எல்லாம் தொழுகு முறையாக இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நம் உம்மத்திற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ருக்கு என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி என்ன செய்திருக்கின்றார், ஒரு அற்புதமான தொழுகை முறையை நம் உம்மத்திற்கு தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். மற்ற எந்த உம்மத்திற்கும் ருக்கு கிடையாது. நம் உம்மத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் ருக்குஐ செய்ய வேண்டும் என்று கடமையாக்கி இருக்கின்றார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதை போல, அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பொழுது, யா அய்யுஹல் முத்தகிர் என்ற வசனம் கழிச்சு என்னது, யா அய்யுஹல் முத்தகிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் வ தியாபக ஃபதஹிர் வ ருஜ்ஸ ஃபஹஜுர் என்கின்ற வசனங்களை அல்லாஹ் அனுப்பினான். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா அம்மையாரும் தொழுவாங்க. தொழுகும் பொழுது உள்ள யார் வரா, அலி ரலியல்லாஹு தஆலா வருகிறார். உள்ள யார் வரா, அலி ரலியல்லாஹு தஆலா வருகிறார். அலி ரலியல்லாஹு தஆலா வந்த உடனே பார்க்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஜா அம்மையாரும் தொழுது கொண்டிருக்கிற முறை ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதலே இல்லையே, ஒரு டிஃபரெண்டா தொழுகிறாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மா ஹாதா யா ரசூலுல்லாஹ், மா ஹாதா யா அம், என்னுடைய சாச்சாவே, நீங்க என்ன இப்படி ஒரு புதுசா தொழுகிறீங்க, புதுசா என்ன ஒரு செயல் செய்கிறீங்களே, எப்படி என்ன இது அப்படின்னு கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை முதலாக கேட்ட நபர் யார் என்றால் அது அலியுல் கல்லமல்லாஹு வஜ்ஹஹு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல வஹீயுடைய அந்த குர்ஆன் வசனத்தை யாருக்கு ஓதி காமிச்சா, ஹதீஜா அம்மையார். இஸ்லாமினுடைய முதல் பிரச்சாரத்தை ஃபர்ஸ்ட் யாருக்கு ஓதி சொல்லி காமிச்சா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார். இது என்ன தெரியுமா, ஹாதா தீனுல் இஸ்லாம், இதுதான் தீனுல் இஸ்லாம், இதுதான் உண்மையான மார்க்கம். இந்த மார்க்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாசித்தார்கள், எப்படி அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்பதை அற்புதமாக எழுதுகிறார்கள். அல்லாஹு அக்பர் அல்லதி இஸ்தஃபா லி நஃப்ஸிஹி வ பஅத பிஹி ருசுலஹு வ அத்ஊக இலல்லாஹி வஹதா லா ஷரீக லா வ இலா இபாதத்திஹி வ துகஃபிர பில்லாஹி ராத வஉஸா என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். அற்புதமான ஒரு ஏக பிரச்சாரம். அம்மா ஒரு சின்ன பிள்ளை தான் நடுவீங்களா கூப்பிட்டு வச்சு, இது யார் தெரியுமா, இதுதான் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா, நீங்க நடத்த மாதிரி தாத்தா ஊசா சிலை வணங்கி சிலைகளாக வைத்து அவர்களிடத்திலே நீங்கள் கோரிக்கை வைக்கிறீர்கள், ஒன்றுமே செய்ய முடியாதனால் அவைகளால் ஒன்றும் இல்லாமல் எதையும் சாதித்து காண்பிக்க முடியாது, உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்க முடியாது. மாறாக அல்லாஹ் என்கின்ற ஒருவன் இருக்கின்றான், அவன் வஹதஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லா, எந்த ஒரு கூட்டும் கிடையாது, அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்பது யாராலும் கிடையாது. நீ என்ன செய், வஅதுஊக இலல் இஸ்லாம், நான் உன் இஸ்லாத்தின் பக்கம் நான் அறிவிப்பு செய்கின்றேன், அழைப்பு கொடுக்கின்றேன், நீ இஸ்லாத்திற்கு வந்துவிடு என்பதாக சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, என் வாப்பாட்ட போய் கேட்டு வரேன்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க அப்படிதான் செய்வாங்க. என் வாப்பாட்ட போய் எங்க அம்மாட்ட போய் கேட்டு வர, ஏடா இது பண்ற, எங்க அம்மாட்ட போய் நான் கேட்டு வரேன், எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் வாப்பாட்ட போய் கேட்டு வரேன்னாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை சொல்ல வேண்டாம், நீங்கள் இப்பொழுது சொல்ல வேண்டாம், சொல்கிற நிலையிலும் நீங்கள் இல்லை, சொல்வதை கேட்பதின் நிலையிலும் அவர்களும் இல்லை, எனவே நீங்கள் மறைத்து விடுங்கள் என்றார்கள். 2வது நாள் வந்தார்கள், 3வது நாள் வந்தார்கள். ரசூலுடைய அந்த குணங்களை எல்லாம் பார்த்து, ரசூலுடைய அந்த செய்முறைகளை எல்லாம் பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கரம் பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். முதலிலே குழந்தைகளில் சிறுவர்களில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அன்னை
அலிரதி அல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். யோசித்து பாருங்கள், நமக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் கதீஜா அம்மையாருக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் கிடைத்தது என்றால் அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சமயத்தில் இல்லை. வியாபாரத்திற்காக வேண்டி ஷாம் தேசத்திற்கு சென்றார்கள். சென்று முடிச்சுட்டு திரும்பி வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வராங்க. வந்தோன்னு பார்த்தா ஊர்ல அந்த கொஞ்சம் பேருக்கு என்ன செஞ்சுட்டு, இந்த அபூ ஜஹல், உத்பா, ஷைபாலா எல்லாத்தையும் ரொம்ப கொடியவர்கள். இஸ்லாத்திற்கு ஆரம்ப காலத்திலிருந்தே பொறுத்த என்ன செய்யறாங்க, ரொம்ப கொடியவர்கள். இந்த முஹம்மது இருக்காபியே முஹம்மது அவருக்கு, ஆனா நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, அவங்க ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்காரு. ஏதோ என்னது என்ன பண்றாங்க, அல்லாஹ்ன்றாங்க, கடவுள்ன்றாங்க, அவருக்கு இணை கிடையாதுன்றாங்க என்பதாக சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உங்க நண்பர் தாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, போய் என்னன்னு கேளுங்க, போய் என்னன்னு பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மக்காவிற்கு வந்ததற்கு பிறகு அவரை வீட்டிற்கு அனுப்புகிறார்கள். மனம் மாறுவதற்காக. நண்பர் சொன்னா கேட்டுவாங்க, நண்பன் சொன்னா கேட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபி அவர்களிடத்திலே சொல்லுவதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். உள்ளே போனவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்துவிட்டு நண்பனை அன்போடு பாசத்தோடு வரவழைக்கிறார்கள், அரவணைக்கிறார்கள். அப்பொழுது யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் என்று இவர்கள் எல்லாம் பின்னால் இருக்கிறார்கள், வீட்டுக்குள் வெளியிலே நிற்கிறார்கள். என்னை இப்படி எல்லாம் கேட்டு வர சொல்லியிருக்கிறார்கள், எதுவுமே சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, விசாரிச்சாங்க, வியாபாரத்துக்கு போனாங்க. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வருகிறது என்பதாக எதிர்பார்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா அபூபக்கரே, நீங்கள் ஷாம் தேசத்திலே இருக்கிற பொழுது ஒரு கனவு ஒன்று கண்டீர்கள், உண்மையா என்பதாக கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன கனவு, என்ன சொல்கிறீர்கள், எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஒரு ஜோதி, ஒரு நூல், இந்த ஊர் மக்கள் ஒரு ஜோதி என்பது என்ன வேண்டும், அந்த ஊர் மக்கள் இடத்தில் எல்லாம் பிரகாசமாக ஒரு கனவை ஒன்று கண்டீர்கள் அல்லவா, அந்த கனவை, இந்த கனவு தானே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். திகைச்சு போயிட்டாங்க. நான் கண்ட கனவு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது? உடனே யா ரசூலல்லாஹ், உண்மைதான், நீங்கள் சொன்ன நான் கண்ட கனவு உண்மைதான், ஆனால் இதை யாரிடத்திலும் நான் சொல்லவே இல்லையே, யாரிடத்திலும் நான் சொல்லவே இல்லை, எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்ட பொழுது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மறைக்கிறீர்கள். நீங்கள் ஷாம் தேசத்திலே இந்த கனவை பற்றி ஒரு பாதிரியாரிடத்திலே சொல்லியிருங்கள் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதிரியாரிடத்திலே என்ன தெரியுமா சொன்ன பொழுது, இதோ அந்த பாதிரியார் உங்களிடத்திலே என்ன தெரியுமா சொன்னார், அதையும் நான் சொல்லவா? என்ன தெரியுமா சொன்னார், உங்கள் அபூபக்கரே, உங்களை பற்றியும் தௌராத்துடைய வேதத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார், பிற்காலத்திலே ஒரு நபி வருவார், அந்த நபிக்கு உறுதுணையாக ஒரு தோழர் இருப்பார், அந்த தோழர் இந்த நாட்டையும் ஆட்சி செய்வார், ஆளுமை செய்வார் என்று உங்களை பற்றி தௌராத்துடைய வேதத்தில் இருப்பதை அந்த பாதிரியார் சொன்னார். உண்மையா? திகைச்சு போயிட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. நான் கண்ட கனவு, ஷாம் தேசத்தில் நடந்த இந்த பாதிரியாருடைய நிகழ்ச்சி எல்லாம் அணுவாக அப்படியே சொல்கிறார்கள். உடனே யா ரசூலல்லாஹ், அந்த பாதிரியார் இன்னொரு விஷயத்தை சொன்னார். எங்க அது, நீங்க அந்த பாதிரியார் ஒன்று கொடுத்து விட்டாங்களே, அது எங்கன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதிரியார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பார்த்தால் நான் ஒரு gift ஒன்று கொடுக்கிறேன், நான் ஒரு அன்பளிப்பு ஒன்றை கொடுக்கின்றேன், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுங்கன்னு ஒரு சால்வையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பேப்பர்ல ஒரு கவிதை ஒன்றை எழுதி என்ன செய்திருக்கின்றார்கள், அப்பொழுதே அந்த பாதிரியார் கொடுத்தார், இன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் ரசூல், நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய ஒரு ஜோதி, நீங்கள் தான் தௌராத் வேதத்திலே எழுதியிருக்கிற சில வசனங்களை எழுதி ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து, யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை ஈமான் கொண்டு விட்டேன், நான் உங்களை ஈமான் கொள்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியம் தாங்க முடியல.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைப்பிடித்து அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லிட்டார். சொல்லி முடிச்சுட்டு உடனே வெளியே வராங்க. வெளிவந்த அபூ ஜஹல், அபூ உத்பா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் யோசிப்பார்கள், அபூபக்கர் போயிட்டு எப்படியும் சாதிச்சுட்டு வந்துருவாரு, எப்படி நமக்கு தோதுவா என்ன செய்வார், சரியா வந்துருவாருன்னு சொல்லி பார்த்தா வந்த உடனே நீங்க எல்லாம் எப்படி இஸ்லாத்துல இருக்கலையா, சீக்கிரம் வந்து சல்லல்லாஹு காலம் பிடிச்சு போது என்ன செஞ்சிருங்க, கையை பிடிச்சி என்ன செஞ்சிருங்க, கடிவா சொல்லிருக்கேன்னு சொன்னாங்க. திகச்சு போயிட்டாங்க அந்த அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம். எனவே اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரம் பிடித்து ஆண்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் யார் என்றால் அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். எனவே இஸ்லாத்தினுடைய முதலாக ஏற்ற இந்த 4 பேர்களை மறக்கக்கூடாது. அதை ஞாபகப்படுத்தும் வண்ணமாகத்தான் வஹீயின் நோக்கமும் வஹீயின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாடங்களும் படிப்பினைகளும், குறிப்பாக இஸ்லாத்திலே ஒரு சிறப்பை அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்பதாக சொல்லுவார்கள். முதலில் இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் ஒரு மதிப்பையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நாம் ஏதோ அல்லாஹ் ஒரு தாயினுடைய கருவிலிருந்து வெளிவந்ததினால் என்ன செய்யலாம், நமக்கு ஒரு ஏதோ அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரும் பாக்கியமோ ஒரு பெரும் பிச்சையோ என்று கூட நினைக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஹக்கை தாண்டி பாத்திலாக மாற்றமாக எதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று கரம் பிடித்து முதலிலே இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதே போல அலி ரலியல்லாஹு தஆலா, ஸைத் ரலியல்லாஹு தஆலா, வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, யார் இஸ்லாத்துல ஏத்துக்கிட்டா சிறுவர்கள்ல ஸைத் ரலியல்லாஹுவா அல்லது அலி ரலியல்லாஹு தஆலா, இவங்க 2 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் இஸ்லாம் ஆனாங்க அப்படின்னா அதுல பல இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டு. ஏன் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடயே ஸைத் ரலியல்லாஹு தஆலா இருப்பாங்க. ஏன்னா வளர்ப்பு மகன் அல்லவா, கூடயே இருப்பாங்க. என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைபிடித்து முதலில் ஏற்பவர் ஸைத் தான் அப்படின்னு சில இமாம்கள் சொல்கிறார்கள். இல்லை, இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பார்த்துவிட்டு அதற்கு விளக்கத்தை கேட்டு அதன் மூலமாக என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இமாம்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஆக 4 நபர்கள் இஸ்லாத்திலே தழுவினார்கள். இப்ப 2.5 வருட காலமாக நபி அவர்களுக்கு வஹி வரவில்லை. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தால் ஆனந்தப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டாங்களான்னு ஏங்கி கிடப்பாங்க, எப்ப வரமாட்டாங்களான்னு ஏங்கி கிடப்பாங்க. உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 2 வருஷமா வஹி வரல, அதுக்கப்புறம் ஒரு 6 மாச காலமாக வஹி வரல. என்னாச்சு, அதுக்கப்புறம் இதோட நிப்பாட்டி முடித்ததா, இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏங்கிய பொழுதுதான் முதலில் ஒரு சூறாவை அல்லாஹ் வஹியாக இறக்கினார். ஃபர்ஸ்ட் 5 ஆயத்தை அனுப்பினார். 2 வருஷ காலமா அல்லாஹ் என்ன செய்தான், அனுப்பாமல் என்ன செய்தார், 2.5 வருட காலமாக. அதற்கு பிறகு யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்திர் வ ரப்பக ஃபகப்பிர் என்கின்ற இந்த ஆயத்துகளை அல்லாஹ் அனுப்பினார். அதற்கு பிறகு 6 மாதத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏக்கத்தை
புரிந்து கொண்டு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று முடித்ததற்கு பிறகு அபூஜஹல் எல்லா இடத்திலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் சொன்ன பொழுது யாரும் ஏற்கவில்லை. கடைசியில் அந்த அபூஜஹல் என்ன தெரியுமா சொன்னார், அல்லாஹ் நஅூது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றிய கொள்ள வேண்டும். கடைசியில் நபியை தொட்டுவிட்டு நபியை குடித்துவிட்டு இப்பொழுது அல்லாஹ்விற்கே வந்திருக்கின்றார். ஏதோ உன்னுடைய உன்னுடைய நண்பர் முஹம்மது ஏதோ சொன்னாரு, அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அல்லாஹ் ஒருவன் தான் என்று கடவுளாக வாதிக்கின்றான் என்று சொன்னார்களே, அந்த ஷைத்தானே கைவிட்டு விட்டான் பார்த்தீரா அபூபக்கர்னு சொன்னான். அந்த அல்லாஹ்வை ஷைத்தானாக சொல்லி என்ன செய்தான் பாத்தியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷைத்தானே அல்லாஹ்வே அவரை கைவிட்டு விட்டான் பார்த்தீரா அபூபக்கரே. இதற்கு பிறகும் நீ அவர்களை நம்புகிறீர்களா? இதற்கு பிறகும் உங்களுடைய நண்பர் சொல்வதை நீங்கள் நம்புகிறீர்களா? பார்த்தீர்களா, அவருடைய ஷைத்தானே கெடுத்து விட்டார், அவருடைய ஷைத்தானே கைவிட்டு விட்டார் என்று அல்லாஹ்வை குறை சொன்னார். உடனே அபூபக்கர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிராவிலே கவலையோடு இருப்பார்கள். எப்பொழுது அல்லாஹ்விடமிருந்து வஹி வராதா, அல்லாஹ்விடமிருந்து ஏதேனும் அத்தாட்சிகள் வராதா, எப்படி நான் இந்த பூமிக்கு, எப்படி நான் இந்த ஊர் மக்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த தீனுல் இஸ்லாத்துடைய பிரசாரத்தையும் அந்த தீனுல் இஸ்லாத்தை நான் எப்படி வெளிக்கொண்டு சொல்லுவேன், என்னை எல்லாரும் அகைன்ஸ்டாக எனக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் எல்லாம் எனக்கு அப்படியே நேர்மாறாக மாறிவிட்டார்களே, என்ன செய்வேன் என்று துடிதுடித்த நிலையில் தவித்த நிலையில் இருந்த பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்பொழுதுதான் ஆயத்தை இறக்கினான், ஒரு சூறாவை இறக்கினான். நமக்கெல்லாம் தெரிந்த சூறா தான் வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா வலா வலல் ஆখিরাতু கைருன் லக மினல் ஊலா வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்தா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. ஒரு சூறாவையே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களுக்கு அனுப்பிய மாத்திரம், அந்த ஆயத்துக்களை கேட்ட மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆனந்தமும் அளவில்லாம். யா ரசூலல்லாஹ், என்னை எல்லாம் திட்டுகிறார்கள், ஒரு கட்டத்திற்கு மேலே உன்னையே என்ன செய்கிறார்கள், யாரும் திட்டுகிறார்கள், உன்னையே புலம்பி தருகிறார்கள். தாமா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுடைய அல்லாஹ்வினுடைய நிஅமத் உங்களோடு பரிபூர்ணத்துவத்தை பெற்றுவிட்டது. யா ரசூலல்லாஹ், உங்களுடைய புகழ் இந்த உலகம் முழுக்க பரவும், உங்களுடைய புகழ் இந்த உலகம் முழுக்க எல்லோரும் உங்களை இஸ்லாத்திலே ஏற்பார்கள், இஸ்லாத்தை தழுவார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன மாத்திரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தத்தில் என்ன தெரியுமா சொன்னார், அல்லாஹு அக்பர் என்றார். சொல்கிறார், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅசீலா. தக்பீர் சொன்ன உடனே, அதனாலதான் குர்ஆன் ஓதும் போது பெரும்பாலான பள்ளிகளில் பெரும்பாலான மஹல்லாக்களில் குர்ஆன் ஓதும் போது கரெக்டா வல்லுஹா சூரா வந்துட்டா அதுக்கு அடுத்த சூறால இருந்து எல்லாரும் தக்பீர் சொல்லி 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 ஓதுவாங்க. இப்ப வல்லுஹா சூரா முடிச்சோன்னா தக்பீர் சொல்லுவாங்க, அடுத்த அலம் நஷ்ரஹ் சூரா ஓதி முடிச்சோன்னா என்ன செய்வாங்க, தக்பீர் சொல்லுவாங்க, வத்தீனி ஓதி முடிச்சோன்னா தக்பீர் சொல்லுவாங்க. இப்படி குல்லாவது பிறகு நாஸ் வரை தக்பீர் சொல்றதுக்கு உண்டான காரணம் ஏனென்றால் அந்த வல்லுஹா சூரா ஓதி முடித்து விட்டு ஆனந்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் சொன்னார்கள். அதனால் அதற்கு பிறகு இருந்து எல்லோரும் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு சூறாவிற்கும் தக்பீர் சொல்லி முடிக்கிறார்கள். காரணம் என்ன புரியுதா, எதுக்காக வேண்டி தக்பீர் சொல்லணும் புரியுதுங்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், நீங்கள் மூன்றாவது முறையாக வல்லுஹா சூரா இறக்கப்பட்டது. அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தைரியத்தோடு நான் எப்படியும் தீனுல் இஸ்லாத்தை நான் சரியாக நான் சொல்லி விடுவேன் என்கின்ற ஒரு மன தைரியம் எதிலே வந்தது என்றால் வல்லுஹா சூராவிலே நடந்தது. முழுக்க முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு பேசினார்கள், அல்லாஹ்வோடு உரையாடினார்கள், அல்லாஹ்வுடைய அந்த வஹியை சுமந்தார்கள். அப்பேற்பட்ட அந்த பூத உடல்
அவர்கள் அல்லாஹ் அக்பர் அவர்களுடைய உம்மத்தாக பிறந்ததை நாம் எல்லாம் பாக்கியவான்கள். நாம் எல்லாம் என்ன செய்தது? கொடுத்து வைத்தவர்கள். எத்தனை பேருக்கு ஹிதாயத் என்கின்ற அந்த நசீப் விட்டவர்களாக, நசீப் இல்லாதவர்களாக தவிக்கிறார்களோ, நாளை மறுமையில் அல்லாஹ் நாம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், நாம் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் குறை வைத்திருந்தாலும், என் ரசூல் அல்லாஹ்வுடைய கலாமை வாங்கிய ரசூலை நாம் அவர்களுடைய உம்மத்தாக வாழ்ந்திருப்பது ஒரு பெரும் பாக்கியம், ஒரு பெரும் நிஅமத். அந்நபியு அவுலா பில் முஃமினீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன், நபிதான் சிறந்தவர்கள். யாருக்கு தெரியுமா? முஃமின்களுக்கு தான் சிறந்தவர்கள், ஆஷிகீன்களுக்கு தான் சிறந்தவர்கள், ரசூலுடைய மஹப்பத்தை பெற்றவர்களுக்கு தான் நபி சிறந்தவர்கள். எனவே தன்னை விட, தன்னுடைய மனைவி மக்களை விட, தன்னுடைய தாய் தந்தையரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் ஒரு முஃமின் அளவு கடந்த பாசத்தையும் நேசத்தையும் வைத்து வாழ்பவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூர்ணத்துவத்தை பெறுகின்றதாக சொல்லியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பை அதிகப்படுத்திய பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். கதீஜா அம்மையார் ஏங்க, உங்க அடிக்கடி ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு போறதா என்ன சொல்லுவோம்? இதோ வந்துருச்சு பாரு, இதுதான் கெட்டு போச்சு, இது அதுதான் கெட்டு போச்சு, வந்ததையும் பொறுத்துக்கிட்ட கெடுக்க வந்துருச்சு பாரு அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? ஒரு நண்பர் ஒருத்தருக்கு வராது, ஒரு வீட்டுக்கு ஒரு பையனுடைய நண்பர் வராது அப்படின்னா, அந்த பையனுடைய பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அவன் கூட சேராதரா, அவன் கூட பழகாதரா அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு ஃப்ரெண்டாக ஆயிட்டாங்க. ஒரு அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில், பழகக்கூடிய சூழ்நிலையில் ஆயிட்டாங்க. அந்த சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கதீஜா அம்மையார் கேட்டார்கள், என்ன தெரியுமா? உங்க நண்பர் வந்திருக்காரான்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரதா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதோ இப்பதான் வரப்போறாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் வரப்போறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து பார்த்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி இருக்கிறாங்க. உடனே கதீஜா அம்மையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கமா, நீங்க என் பக்கத்துல வலது பக்கமா நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே வலது பக்கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது பக்கம் நின்றார்கள். அப்பொழுது கேட்டார்கள், இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. இதோ அங்கதான் இருக்காங்க, உன்னுடைய வலது பக்கத்துல தான் இருக்காங்க. உடனே கதீஜா அம்மையார் இப்படி இடது பக்கமாக வந்து இடது பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர சொல்லிவிட்டு இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதோ இங்கதான் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். உடனே கதீஜா அம்மையார் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி எனக்கு முன்னால் வாருங்கள் யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் வரவழைக்கப்பட்டது. அதற்கு தஃப்சீர்ல ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. முன்னால் என்றால் தன்னுடைய மடியில் உட்காருங்கள் என்பதாக கதீஜா அம்மையார் சொன்னார்கள். தன்னுடைய மடியில் அமருங்கள், உட்காருங்கள் என்பதாகவே கதீஜா அம்மையார் சொன்னார்கள். இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வேண்டும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்று கதீஜா அம்மையாருக்கு ஒரு ஆசை. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளியாக வீட்டிற்குள் வந்ததை பார்த்து அவர்கள் எங்க இருக்கிறார்கள், அங்க இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே கதீஜா அம்மையாருக்கு அந்த சமயத்துல அந்த மேல போட்டு இந்த தலைமுடி மறைக்கக்கூடிய அந்த பர்தா கொஞ்சம் நகர்ந்து எனக்கு தலைமுடி தெரிந்து விட்டது. தலைமுடி கொஞ்சம் தெரிந்து விட்டது. உடனே இங்க இருக்காங்களா, அங்க இருக்காங்களா, இங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்த கதீஜா அம்மையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் இப்ப என் பக்கத்துல வாங்க, இப்ப எங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கன்னு கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க? பக்கத்துல தான் இருந்தாங்க. இதுவரைக்கும் அந்த சைடுல இருந்தாங்க, வலது பக்கம் இருந்தார்கள், இடது பக்கம் இருந்தார்கள், முன்னால் இருந்தார்கள். நீங்கள் சொல்லுவத இடத்துல எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உங்களைப் போலவே விளையாடி கொண்டு இருந்தார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்துல என்னன்னு தெரியல, இப்பதான் இங்கே கேட்ட கடைசி நேரத்துல விரண்டு ஓடிவிட்டார்கள் என்றார். விரண்டு ஓடிவிட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யா ரசூலல்லாஹ் என்ன சொல்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தலையிலே பர்தாவாக போட்டிருந்த அந்த தலையிலே இருக்கக்கூடிய அந்த பர்தா விலகி உங்களுடைய முடி மலக்கான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள். பெண்களுடைய முடியும் கூட அவுரத், பெண்களுடைய முடியும் கூட அவுரத்.
அதனால்தான் உங்களுடைய முடி தெரிந்ததன் காரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரட்டோடி விட்டார்கள். எனவே கதீஜா, நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய பர்தா விஷயத்திலே பேணுதலை கையாளுங்கள். நீங்கள் உங்களுடைய தலைமுடியை எப்பொழுது வீட்டிற்குள் இருந்தாலும் நீங்கள் தலைமுடியை மறைத்தே வையுங்கள். வெளியில போனாதான் பொறுத்த என்ன செய்யணும், மறைக்கணும். வெளியில போனாதான் பர்தா போடணும். வீட்டுக்குள்ள எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கின்ற நம் பெண்மணிகளுக்கு ஒரு தவறான புரிதல் ஒன்று இருக்கிறது. வீட்டிற்கு உள்ளேயும் என்ன செய்ய வேண்டும், தலையை மறைக்க வேண்டும். தலையை மறைத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா, உங்கள் வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். தலையை விரித்து போட்டுக் கொண்டு தலைமுடியை தெரிந்து கொண்டவர்களாக நீங்கள் வீட்டிற்குள் உதவினால், வீட்டிற்குள் இருந்தால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உள்ளே வரமாட்டார்கள். எனவே நீங்கள் பர்தா விஷயத்திலே கொஞ்சம் பேணுதலாக இருங்கள் என்று கதீஜா அம்மையாரின் மூலமாக உலகத்தில் உண்டான அனைத்து பெண்மணிகளுக்கும் ஒரு பர்தாவினுடைய பேணுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தை எப்படியெல்லாம் முதலிலே ஏற்று நடந்தார்கள், எப்படி பிரச்சாரத்தை வெளியே சென்றார்கள் என்பதை அடுத்தடுத்த வாரங்களில் நாம் அதனுடைய தொடர்பையானுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ப்போம். கடைசியாக என்னவென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 38 வயதிலிருந்து 43 வரை 43 வயது வரை இவைகள் எல்லாம் நடந்தது. எனவே இது ரபியுல் அவ்வலுடைய பிறை 12வது அந்த கடைசி அந்த நிறைவு பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம். நாளை என்ன, நாளை மீலாதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதய தினம். நாளை இருள் சூழ்ந்திருந்த இந்த பூமியை வெளிச்சமாக்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதய தினம் நாளை. அதை சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் ஒருவருக்கொருவர் இது போன்ற நிகழ்ச்சிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு இத்தனை நபர்களை அல்லாஹ் ஒன்று கூடுகிறானே, கேட்க வைத்தானே. அல்லாஹு அக்பர் ஹம்தன் கதீரா, அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரா. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி மட்டும் நிறைவு செய்கின்றேன். ரசூல் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கிடையாது. நாம் இப்பொழுது சர்வ சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் தானே. அவங்க எல்லாம் மீளாத கொண்டாட சொல்லியிருக்காங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நேரத்தில் தானே மௌத்தா இறந்திருக்காங்க. அப்ப துக்கத்தை தான் அனுபவிக்கணும். அதனால என்ன செய்யுங்க, நீங்க ஏன் மீளாத கொண்டாடுறீங்க? இது போன்ற தவறான புரிதல்களை புரிந்து கொண்டு குழப்பவாதிகளாக பல சூழ்நிலைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற கட்டத்திலே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மீலாது நாட்கள் கொண்டாடப்படுகின்றதான முக்கிய நோக்கமே ரசூலுடைய ஷஃபாஅத் மட்டும்தான். ரசூலை பார்த்து நாம் ஈமான் கொள்ளவில்லை, ரசூலுடைய கரப்பிடித்து நாம் ஈமான் கொள்ளவில்லை, ரசூலுடைய சபையில் நாம் உட்காரவில்லை, ரசூலுடைய வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை. இருந்தாலும் ரசூல் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் அப்படியே என்ன செய்கின்றோம், ரசூலை இத்திபாஉர் ரசூல், ரசூலை நாங்கள் பிரியப்படுகின்றோம், ரசூலை நாங்கள் ஏற்று நடக்கின்றோம். அதுபோல ரசூலுடைய அந்த உதய தினம், ரசூலுடைய அந்த புனிதம் நிறைந்த அந்த உதய தினம் பூமியிலே வெளிவருகிற பொழுது அதை நாம் மகிழ்ச்சியோடு ஆனந்தப்பட வேண்டாமா? நம் வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகளுடைய பர்த்டே வந்துட்டா எவ்வளவு ஆனந்தப்படுகின்றோம், எவ்வளவு சந்தோஷப்படுகின்றோம். ஊர் மக்களுக்கு எல்லாம் குறிப்பாக வீட்டிலே இருக்கிற அல்லது சாதாரண தர்மங்களை கொடுத்து சதக்காக்களை கொடுத்து எப்படியெல்லாம் நாம் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகின்றோம். ரசூலுடைய உதய தினத்தின் மூலமாக ரசூலை நாம் ஷஃபாஅத்தை ஆதரவு வைக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரம் ஏந்தி நமக்காக வேண்டி துஆ செய்தால் நன்றாக யோசித்து பாருங்கள். கொஞ்சம் உங்களுடைய சிந்தனைக்கு விடுகின்றேன். நமக்கெல்லாம் துஆ செய்வாங்களா? நமக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்களா? செய்வார்கள். கண்டிப்பாக இந்த உம்மத்திலே ஒருவரை கூட நான் விடமாட்டேன், நரகத்திலே நான் செல்ல விடமாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே கடைசி ரூஹ் பிரிக்கிற பொழுது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தி உம்மத்தி என் உம்மத்துடைய நிலைமையை பற்றி யா அல்லாஹ் நீ சொன்னால்தான் நான் உன்னிடத்திலே நான் வருவேன் என்று சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இது கரமேந்தி துஆ கேட்டார். இது கரமேந்தி என்னுடைய உம்மத்திலே இருக்கிற இந்த ஜனகண்டா உம்மத்திலே இருக்கிற மக்களை எல்லாம் யா அல்லாஹ் செல்வ செழிப்பாக்கி விடு. இந்த மக்களை எல்லாம் யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விடு. இந்த மக்களுக்கு எல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய ரிதாவை கொடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சமுதாயமாக, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் தேர்வு செய்து கொள்வானாக. இந்த மாதிரி சமயத்துல தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி துஆ கேட்டால் அல்லாஹ் ஹிதாயத்தை கூட அல்லாஹ் வழங்குவான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்சி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி இருந்தாங்க, திண்ணை தோழர்களில் ஒருவர். அந்த சஹாபி 35 வயதாக இருக்கிற பொழுது, 35 வயசு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய வயசு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய வயது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இருக்கிற பொழுது அழுது கொண்டே வருகிறார்கள். 35 வயசுல யாராவது அழுது பார்த்துக்க மாட்டாங்க, யாராவது அழுது பார்த்துக்கோமா? கிடையவே கிடையாது. ஆனால் அழுது கொண்டே வருகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ஹுரைரா தோழரை பார்த்து சொன்னார்கள், ஏம்மா அழுகிறீங்க, என்ன காரணத்துக்காக அழுகிறீங்கன்னு கேட்ட பொழுது அபூ ஹுரைரா சொன்னார்கள், என்ன தெரியுமா, யா ரசூலல்லாஹ் லரபத்து உம்மி, என் அம்மா அடிச்சுட்டாங்க அப்படின்னு. சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு 7 வயசு பையனை போது ஏன்டா அழுதுகிட்டே வர அப்படின்னு கேட்டா, என் அம்மா அடிச்சுட்டாங்க அதான் நீ என்னன்னு வந்து கேளுதா, நீ கேட்டதான் போது அம்மா அடிப்பாங்க, எனக்கு அந்த அம்மாவே பிடிக்கலதா, நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, அப்படியே நடக்கிறது தெரியுது நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது விட்டு அடிச்சுட்டாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே நீ என்னமா செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என் அம்மா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நான் எதிர்த்து பேசவில்லை, நான் அவர்களிடத்தில் என் குரலை உயர்த்தவில்லை, நான் அடி வாங்கி கொண்டு அமைதியாக இருந்தேன் என்பதாக சொன்னாங்க. சரி, எதுக்குமா அடிச்சாங்க, காரணம் எடுக்கல, எதுக்குமா அடிச்சாங்க அப்படின்னு கேட்ட பொழுது நபிகள் நாயகம் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் உங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்பதற்காக வேண்டி என் அம்மா என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க. என்னது, யா ரசூலல்லாஹ் உங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் இஸ்லாத்தில் தீனுல் இஸ்லாத்திலே நான் நுழைந்து விட்டேன், உனக்கு வேற வேலை இல்லையா, நீ அவரோடு ஏன் சேர்ந்திருக்கின்றார்கள், நீ முஹம்மதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏன் சேர்ந்திருக்கின்றார் என்று பனார் என்று அடித்தேன். அதுதான் நான் வலியை பொறுத்து கொண்டு நீ உன் வேலையை பாருமா, சொல்ற வயசுதான் 35 வயசுல அம்மாவை இழுத்து பேசுகிற வார்த்தை சூழ்நிலையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்றுமே பேசாமல் அடி வாங்கி கொண்டு அழுது கொண்டு நான் கவலையோடு யார் ரசூலுல்லாஹ் நான் உங்கள் இடத்திலே வருகின்றேன் என்பதாக சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருமா அப்படின்னு போயிட்டாங்க, இருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு தொழுதுட்டு வந்துறாங்க. போயிட்டு தொழுதுட்டு எல்லா வேலை தொழுது முடிச்சுட்டு திரும்ப வராங்க. வந்த உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருங்கன்னு சொல்லிட்டாங்க, இருங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ல போறாங்களோன்னு தெரியலையே, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையேன்னு ஏங்கிட்டு இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபூ ஹுரைரா, ஆமா அபூ ஹுரைரா இங்க வாங்க கூப்பிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உனக்கு அம்மா வேணுமா நான் வேணுமா, உனக்கு அம்மா வேணுமா நான் வேணுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இல்ல உங்க அம்மாவா, யார் வேணும்? கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் யா ரசூலல்லாஹ் ஃபிதாக அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹு அக்பர். எப்பேற்பட்ட சஹாபி, எப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபிகள் அதிகமாக சொன்ன, அதிகமாக யூஸ் பண்ண வார்த்தைகளில் இந்த ஃபிதாக அபீ வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயை விட நீங்கள் தான் சிறந்தவர்கள் யா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் எனக்கு வேண்டும் என்பதாக சொன்னார்கள். நீங்களா யார் சொல்லதா வேணும் சொன்ன உடனே சரி நான் தானே வேணும் போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தானே வேணும், அப்ப என் கூட இருந்துருமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, என் கூடயே இருந்துருமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாலே குட்டி போட்ட பூனை மாதிரி என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கொஞ்சம் தூரம் போவாங்க. போயிட்டே இருக்கும்போது அபூ ஹுரைரா பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போவாங்க. போனோம்னா பார்த்து அபூ ஹுரைரா பின்னாலே போவாங்க. திரும்பி பார்ப்பாங்க, அபூ ஹுரைரா என்ன வேணும், ஏன் பின்னாடியே வரீங்க, என்னோட பின்னாடியே ஏன் வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சொல்லல, ஒண்ணும் இல்லை யார் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்தொடர்ந்தே போறாங்க. திரும்பி பார்க்கறாங்க, யா அபூ ஹுரைரா என்ன வேணும்னு கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் நீங்கள் தான் எங்களுடைய உயிரை விட மேலானவர்கள், இருந்தாலும் என் அம்மாட்ட என் அம்மா விட்டு எனக்கு பிரிஞ்சு வரதுக்கு மனசே இல்லை யா ரசூலல்லாஹ்.
என் அம்மாவை விட்டு பிரிஞ்சு வரதுக்கு மனசு இல்லை, அதனால சரி என்ன செய்யணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப யார சூழத்தா ஒண்ணு வேணாம், நீங்கள் உங்களுடைய முபாரக்கான 2 கரங்களை ஏந்துங்கள். 2 கரங்களை ஏந்து அல்லாஹும்ம ஹதி உம்மி அபி ஹுரைரா, அல்லாஹும்ம ஹதி அபி உம்மி அபி ஹுரைரா, அல்லாஹும்ம ஹதி உம்மி அபி ஹுரைரா என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். துஆ செய்தால் போதுமானது. எனக்காக வேண்டி என் அம்மாவுடைய ஹிதாயத்திற்கு நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றேனோ அதுபோல என் அம்மா என்னுடைய தாயும் இஸ்லாத்தில் தீனுல் இஸ்லாத்தில் தழுவ வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள். கேட்டார்கள், அதே போல கேட்டார்கள். கேட்டு முடித்துவிட்டு அபூ ஹுரைரா வீட்டுக்குள் செல்கிறார்கள். வீட்டுக்குள் கதவை தட்டி உள்ளே சென்றால் அந்த தாய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நடந்துச்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கரம் ஏந்தி துஆ கேட்டால் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கூட நசீபாக்குவார். மாற்று கருத்து இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் அதிகமாக ஸலவாத் ஓதுகின்றோம். குறிப்பாக மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அதிகமாக ரசூலுடைய மஹப்பத்தை பிரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி குர்ஆன் ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தான தர்மங்களை செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். குறிப்பாக கடைசியாக எதுவும் தெரிந்துவிட்டு எல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும் பத்தாது, வாழ்க்கை முழுக்க என் ரசூலுடைய சுன்னத்துகளை நான் எவ்வளவு என்னால் முடியுமோ நான் நிரந்தரமாக அதை செய்து கொண்டிருப்பேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக பார்த்து 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 என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுன்னத்தை ஹயாத்தாக்கினார்கள் அல்லவா? அதுபோல என் வாழ்க்கையில் நான் என் ரசூலுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குவேன். ஒரு சஹாபி ஹுதைஃபத்துல் யமான் என்கிற சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப என்ன செஞ்சாலும் எப்ப சாப்பாட்டுல உட்கார்ந்தாலும் என்ன செய்வாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த கரண்டியை புடிச்சிட்டு அந்த சால்னாவை என்ன செய்வாங்க? கிண்டுவாங்களாமா. கிண்டி உள்ள இருக்கக்கூடிய சுரக்காவை எடுத்து என்ன செய்வாங்களா? விரும்பி சாப்பிடுவாங்களா? ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா பார்த்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுரக்கா விரும்பி சாப்பிடுறாங்கன்றதுனால பெரும்பாலான அவங்களுடைய சால்னால சுரக்கா போடாம சால்னாவே கிடையாது. சுரக்காய் இல்லாத சால்னா எந்த சால்னா வச்சாலும் அந்த சுரக்காய் இருக்கணும். அல்லாஹ் அக்பர். பார்த்தீங்களா? இப்ப ஒரு விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்த வாழ்க்கையினுடைய மொத்த சுன்னத்துகள் எத்தனை என்பதை தஃசீருக்கு ஒரு கிதாப்ல எழுதியிருக்காங்க. என்னன்னா 308 சுன்னத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரியாக அன்றாடம் செய்யக்கூடிய சுன்னத்துகள் 308 சுன்னத்துகள் இருக்கிறது. அதுல நமக்கெல்லாம் ஒன்னொன்னு பிடிக்கும். ஸ்வீட்ஸ்ல நமக்கு என்ன பிடிக்கும்? ஒருத்தருக்கு அல்வா பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜாங்கிரி பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜிலேபி பிடிக்கும், ஒருத்தருக்கு மைசூர் பாக் பிடிக்கும். அந்த கிதாப்ல எழுதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸ்நாக்ஸ்ல என்ன பிடிக்கும் அப்படின்னு எழுதும்போது, இனிப்பு பண்டங்கள்ல என்ன பிடிக்கும் அப்படின்னு எழுதும்போது ஹல்வா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ரொம்ப பிடிப்பாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் எத்தனை தெரியுமா? 7 பொருட்கள் இருக்கிறது. 7 பொருட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள். அதே பேரிச்சம்பழம், பால், அதே போல வெள்ளரிக்காய், தர்பூசணி, இது போன்ற பழங்களை, இது போன்ற ஸ்வீட்ஸ்களை, இது போன்ற தின்பண்டங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். எனவே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு மனிதன் காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுவாக கற்றுத் தந்தார்கள். எப்படி படுக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி உட்கார வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஆடை அணிய வேண்டும், எப்படி தொப்பி அணிய வேண்டும், எப்படி தலப்பாய் கட்ட வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி அடுத்தவர்களோடு சமய நல்லிணக்கத்தோடு பரஸ்பரத்தோடு வாழ வேண்டும், குறிப்பாக மனைவி மக்களோடு எப்படி அனுசரணையோடு வாழ வேண்டும், அனைத்தையும் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ரோல் மாடலான தலைவராக இருந்து நமக்கு வாழ்ந்து காட்டி உயிரோடு இருந்து ரசூலுடைய ஷஃபாஅத்திற்காக வேண்டி நாம் ஆதரவு வைத்து பிதாக்க அபீவ உம்மி யா ரசூலல்லாஹ், பிதாக்க அபீவ உம்மி யா ரசூலல்லாஹ், பிதாக்க அபீவ உம்மி யா ரசூலல்லாஹ், எங்கள் தாயும் தந்தையும் யா ரசூலல்லாஹ், இந்த உதய தினத்திலே இந்த ரபியுல் அவருடைய 12இலே எங்கள் அனைவருடைய தாய் தந்தையும் எங்களையும் உங்களுக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.